என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்துக்கு அதிகாலை வேளையில் முக்கியத்துவம் தரப்படுகிறது. முதல் நிகழ்ச்சியே யோகாசனம்தான். ஓராண்டல்ல, ஈராண்டல்ல, 20 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெறுகிறது. ஏன் நடைபெறுகிறது? மற்ற நிகழ்ச்சியெல்லாம் 2 வருஷம் நடக்கும், அந்த போயிடும். அவைகளெல்லாம் பார்க்க மறக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், கதைகள், கட்டுரைகள், இதுகெல்லாம். மற்ற நிகழ்ச்சிகள்லாம் மனிதனுக்கு உபயோகப்படக்கூடிய நிகழ்ச்சி இந்த யோகாசனம் ஒன்று தான். நோயின்றி வாழ செய்யும், நெடுநாள் வாழ செய்யும். மற்றவர்களுக்கும் நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தகுதியும் வந்துடும். அதனால் எவ்வளவோ வருமானம் கிடைக்கும். இப்போ கல்லூரிகளிலெல்லாம் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியாக கல்லூரி வேறு வந்துட்டுது. அங்கேயே டிப்ளமா கோர்ஸ், டிகிரி கோர்ஸ், பிஜி டிப்ளமா, எம்எஸ்சி இப்படிலாம் இருக்குது. வெளிநாட்டில் இந்த பயிற்சிக்கு சம்பளமே 1 லட்ச ரூபா. இங்கே வந்து ஃபாரினர்ஸ் நிறைய பேர் வராங்க, படிக்கிறாங்க. 2 மாதம் படிச்சுட்டு அங்கே போய் ஒரு நாளைக்கு 1 லட்சம் 2 லட்சம் சம்பாத்தியம் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்த கல்விக்கு பொருளாதாரத்திலையும் மாணவர்கள் மேம்பட வசதி செய்திருக்கிறது. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு 2 பேர் வந்திருக்கிறார்கள். மகன் டி சுசித்ரா, 10 வயது 9 வயது, ஆட்சி ஐசிஎஸ்சி பள்ளியில் மதுரை உசிலம்பட்டியிலிருந்து வந்திருக்கிறார்கள். என் ஆசிரியர் அவர்கள் அற்புதமாக வதக்கியிருக்கிறார்கள். இப்போ அவங்க உபவிஷ்ட கோணாசனத்தை பண்ண போகிறார். பார்க்க வேண்டும். ஆசனங்கள் எத்தனையோ இருக்குது. இவங்க உபவிஷ்ட கோணாசனத்தை செய்ய போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் உபவிஷ்ட கோணாசனத்தை செய்யுங்கள். இரண்டு கால்களையும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும்படியாக செய்ய வேண்டும். ஒரே நேர்கோட்டுக்கு வந்துவிட்டால் அதனுடைய பலன்கள் அதிகம். மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரே கோட்டில் செய்து விட்டார்கள். இது ரொம்ப கஷ்டம். மேலே கயிறை கட்டி தொங்க விட்டு அதை பிடிச்சிக்கிட்டு நமது 2 கால்களுக்கு இடையிலே தலையணையை வைத்து முதல்ல செய்யணும். அது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கால் இழுக்க முடியாது, தலையணையில் உட்காந்துருவோம். அப்படி உட்காந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் 2 நாள் கழித்து ஒவ்வொரு தலைவணையாக எடுக்கணும். இது கீழே இறங்கும். இது இறங்க இறங்க தலையணையை எடுத்துக்கிட்டே இருக்கணும். நீளமாக ஒரே கோட்டில் வந்துருச்சுன்னா தலையணையை கம்ப்ளீட்டாக இழுத்துடலாம். அப்படி தான் பழகணும். இல்லைன்னா ஜன்னல் கம்பியை பிடிச்சிட்டு உட்காரலாம். அது 3/4 தான் வரும், முழுவாசியும் பெற முடியாது. வெயிட் பண்ணணும், பொறுமை வேணும், வலியை சகித்து கொள்ளக்கூடிய தன்மை வேணும். என்னாச்சு, இப்படி இழுக்கிற காரணத்தினால் தொட சதையிலெல்லாம் அந்த நரம்புகள் ரொம்ப இழுக்கும். முதுகெலும்பு செல்லக்கூடிய எலும்புகளெல்லாம் நரம்புகள்லாம் இழுக்கும். தலைக்குள்ளே போகிற நரம்புகள்லாம் இழுக்கும். முதுதண்டு வழியாக போய் 2 காலுக்கு போகுது. அதையும் இழுக்கிறது நாம் உணர முடியும். இந்த நரம்புகளெல்லாம் மூவ் ஆகிறத நம்ம காலை விழிச்சாலே ஆரம்பமாயிடும். உபவிஷ்ட கோணாசனம். மெதுவாக ஆசனத்தை கலைங்கள். நல்லா மூச்சுடுங்க. சத்தம் வரணும் மூச்சு இழுக்கும்போது.
இன்னொரு தடவை பண்ணுங்க, இன்னொரு தடவை பண்ணுங்க. பி குயிக். உபவிஷ்ட கோணாசனம் பத்மாசனத்தை கலைச்சிட்டு இன்னொரு தடவை பண்ணுங்கடா. இப்போ எப்படி முடிக்கான்? முன்ன போங்க. உபவிஷ்ட கோணாசனம் சொல்லியிருக்கேன் எப்படி செய்யணும்னு. நமது 2 கால்களுக்கு மத்தியில் 4-5 தலவாணத்தையை இழுத்து அது மேலே உட்காரணும். அது கொஞ்சம் லகுவாக இருந்ததுன்னா தலவாணியை எடுத்துகிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கீழே இறக்கணும் காலை. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் இப்படியா ஒவ்வொரு ஸ்டேஜாக தாண்டி தரைக்கு வரணும். நீங்கள் தனியாக செய்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், நாளாகும், வலி தெரியும். அப்படி உட்கார்ந்தோம்னா நம்ம பயம் இருக்காது, இலகுவாக உட்காரலாம். ஒரு 15 நாளில் முழுமையாயிடும். எடுத்துருங்க, நேராக நேராக வந்து பத்மாசனத்தில் அமருங்க. ஆகவே இது போன்ற கஷ்டமான ஆசனங்களெல்லாம் மாணவர்கள் பழகி அவர்கள் இந்த யோகாசனத்தில் அகில இந்திய அளவில் போட்டி நடக்கு. மாவட்ட, மாநில, அகில இந்திய அளவில் யோகாசன போட்டி நடக்கு. அதில் வெற்றி பெற்றால் எம்பிபிஎஸ் சீட், என்ஜினியரிங் சீட்டெல்லாம் கிடச்சிருக்கு. அதுக்கு நாம் முயற்சி பண்ணலாம். ஆகவே இது போன்ற ஆசனங்களை நாம் பழகி சாதனை செய்து நாம் ஒரு பெரிய யோகா மாஸ்டராக நீங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.